கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் நான் இதை நல்லா பண்ண முடியும். இந்த வார்த்தை சொல்றது யாரும் பேசுறது தப்பா நினைக்காதீங்க. டோக்கன்றதுக்கு தான் நாங்கள் டோக்கன் போட்டாதான் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த டோக்கனே போடுறது. டோக்கன் இருக்கிறவங்களும் வரீங்க, டோக்கன் இல்லாதவங்களும் வரீங்க. நாங்கள் எல்லாத்தையும் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம். பர்மிஷன் தர மாட்டாங்க. அதனால நெக்ஸ்ட் டைம் தயவுசெய்து டோக்கன் கொடுக்கும்போது வந்து வாங்கிக்கிங்க. ரொம்ப இந்த வாட்டி பொருள்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல அரேஞ்ச் பண்ணா முடியாது. நாங்க அதுக்காக தான் இந்த டோக்கன் போட்டு நாங்க கொடுக்குறோம். தயவுசெய்து அடுத்த வாட்டில இருந்து எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா இந்த பூஜை கூட நாங்க சிறப்பாக பண்ண முடியும். யாரும் எதுவும் தவறா என்ன வேண்டாம், என்னடா நீங்க சொல்றாங்க அப்படின்னு. நாங்க எங்களுக்கு இன்னும் 1000 பேர் வந்தாலும் நாங்க உட்காந்து பண்ணணும்னு எங்களுக்கு ஆசை தான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா. இந்த வாட்டி எல்லாரும் வந்துட்டீங்க, வந்ததுக்கு மிக்க நன்றி. எங்க பாலமுருகன் ஐயப்பன் சேவை சங்க சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனையும் அடுத்த வருஷமும் இன்னும் எங்களுக்கு நீங்க இன்னும் ஒத்துழைப்பு தரணும். அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். ஒரு சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் சொன்னது உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் அத்தனை பேருக்கு அவங்க பொருள் வாங்கி கொடுக்க முடியும். நீங்க எத்தனை பேர் வருவீங்கன்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பொருள். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு பொருள் கொடுத்து ஒருத்தருக்கு பொருள் கொடுக்கலன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். ஆனா இந்த தடவை நீங்க தயவு செஞ்சு யாரும் அந்த மனசு கஷ்டப்பட்டுக்காதீங்க. ஏன்னா நீங்க வந்து லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கீங்க, கடைசி நேரத்துல வந்து ஐயப்பனோட பூஜையில கலந்துக்கிறீங்க. உங்க மனசுல ஐயப்பனோட பூஜையை கலந்துடணும் அந்த மன மகிழ்ச்சியோட இருங்க. பொருள் கிடைக்கலையன்ற வருத்தம் மட்டும் தயவு செஞ்சு பட்டுக்காதீங்க. ஏன்னா சுவாமிக்கு தேவை ஆத்மார்த்தமான பக்தி தான். நம்மளோட மனசார நம்ம பக்தியோட நம்ம சுவாமிக்கு பூஜை செஞ்சா அதுக்கு உண்டான பலன் நிச்சயமா நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொது இடத்துல பூஜை பண்ணோம்னா கூட்ட பிரார்த்தனைக்கு தான் வலிமை ஜாஸ்தி. நம்ம வீட்டை தனியா பூஜை பண்றதை விட இந்த மாதிரி ஒரு பொது இடத்துல ஒரு 1000 பேரோட வளாகத்துல வந்து நம்ம ஒரு கூட்ட பிரார்த்தனை பண்றோம்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு ரூபத்தை கடவுள் நம்ம அருகாமையில வந்து இருப்பார். அதனால இந்த கூட்டு பிரார்த்தனை பண்றது ஐயப்பனுக்கே வந்து கூட்டு வழிபாடு தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா தெய்வங்களுக்குமே கூட்டு வழிபாடு தான். ஏன்னா மதம் மாச்சரியம் ஜாதி மதம் பேதம் இல்லாம எல்லாரும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து ஒரு இடத்துல வந்து பூஜை பண்றோம்னா அது கடவுள்